जय 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 महादेव जय 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 महादेव शिव शंकर आदि अनंत शिव शंकर आदि अनंत जय 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 महादेव जय 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 महादेव. Namaskaram. என்ன நடக்குது? நான் நமஸ்காரம் சொன்னேன், யாரும் பதில் சொல்லல. மகாசிவராத்திரி is perceived and celebrated in different contexts by different people. பல்வேறு மக்களால பல விதங்கள்ல பார்க்கப்படுது, கொண்டாடப்படுது. குடும்ப கட்டமைப்புக்குள்ள வாழ்றவங்க இந்த நாளை சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாளா பார்க்குறாங்க. சிவனுடைய திருமண நாளா இந்த நாளை பார்க்குறாங்க. லட்சியவாதிகள் உலகத்துல ಮಹಾಶಿವರಾತ್ರಿಯ ಆಕಾಂಕ್ಷೆಗಳನ್ನು ಹಂಬಲಿಸುವಂತಹ ಜನರು ಮಹಾಶಿವರಾತ್ರಿಯನ್ನು ಶಿವನ್ எதிரிகள் எல்லாத்தையும் வென்ற நாளா பார்க்குறாங்க. வாழ்க்கையில ஜெயிக்க விரும்புறவங்க இந்த நாளை அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க இந்த நாளை எப்படி பார்க்குறாங்கன்னா சிவன் அசைவில்லாம ஆன நாளா பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு அசைவில்லாம ஆயிட்டாருன்னா கைலாயத்தோட 2 கலந்துட்டாரு. இந்த மாதிரி பல விதமா பார்க்குறாங்க. மக்கள் எந்த மாதிரி வாழ்க்கை முறையில வாழ்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நாளை பார்க்குறாங்க. பொதுவா பெரும்பாலானவங்களுக்கு அடிப்படையான இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு யோகி இமயமலை பகுதியில் தோன்றின இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அவர் அசைவில்லாம உட்கார்ந்துருந்தாரு. அவருடைய மகத்தான தன்மை என்னன்னா அவர் முற்றிலும் அசைவில்லாம உட்கார்ந்துருந்தாரு. ஆரம்பத்துல மக்கள் கூடுனாங்க, பெரிய அளவுல கூடுனாங்க. ஆனா மெதுவா அவங்க அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அவர் எதுவும் செய்யல, அப்படியே உட்கார்ந்துருந்தாரு. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு, அப்படியே உட்கார்ந்துருந்தாரு. கடைசியில 7 பேர் தான் மிச்சம் இருந்தாங்க. இந்த 7 பேரு ஒரே ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க. அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி அசைவில்லாம உட்காரணும் அப்படின்னா தூக்கத்துக்கான தேவை இல்லாம உங்களை மாதிரி மற்றவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா? சத்தம் போடாத மற்றவங்களுக்கு என்ன நடக்குது? நீங்க இதை புரிஞ்சுக்கணும். 3 அடிப்படையான கட்டாயங்கள் அல்லது நிர்பந்தங்கள் மனித வாழ்க்கையில இருக்குது. 1 உணவு, பசி. நீங்க பசியா இருக்கும்போது சும்மா எதை பத்தியும் கவலைப்படாம உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ரொம்ப உறுதி தேவை. இன்னும் கட்டாயமான நிர்பந்தமான ஒரு செயல்முறைன்னா தூக்கம். தூக்கம் வரும்போது உங்க அனுமதியை கேட்காது, அது அப்படியே உங்களை சாச்சிடும். அப்படிதானே?
saying yes? ஆமான்னு சொல்றீங்களா? Today, no. இன்னைக்கு இல்லைன்னு சொல்லணும். Sleep. தூக்கம் அப்படின்றது Compulsion. ரொம்ப ஆழமான ஒரு கட்டாயம். And the next one is death. அடுத்தது மரணம். It comes. அது வரும்போது நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது வந்தா போயிடணும். These are the three most. அதனால இதுதான் 3 அடிப்படையான நிர்பந்தங்களா மனித வாழ்க்கையில் இருக்குது. பசி, தூக்கம், Death. மரணம். Today you are handling only one. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க பாக்குறீங்க, கையாளுறீங்க, தூக்கம். பாருங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ சுலபமாக்கிட்டேன். அன்னதானம் இருக்குது, நீங்க சாப்பிட்டுக்கலாம். I won't let you die. நான் நீங்க சாக விட மாட்டேன். You should not sleep. நீங்க தூங்கக்கூடாது. Already gone. ஏற்கனவே தூங்கிட்டீங்களா என்ன? I want to see these lights. I can't see anything. இந்த லைட்ல என்னால யாரையும் பார்க்க முடியல. உயிரோட்டமா இருக்கிறதோட அறிகுறியா பார்க்க விரும்புறேன். So these 7 people hung on around இந்த 7 பேரு because ஆதியோகிய சுத்தி காத்திருந்தாங்க. ஏன்னா அவர் உணவுக்கான தேவைய, பசிக்கான தேவைய கடந்திருந்தாங்க, தூக்கத்தை கடந்திருந்தாரு. ஏதோ ஒரு விதத்துல உடல் தேவைக்கு எங்கேயோ போகிற தேவை இல்லாம உட்கார்ந்துருந்தாரு. உயிரோட இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு கூட தெரியாத அளவுக்கு அசைவில்லாம இருந்தாரு. ஒரே விஷயம் என்னன்னா, அப்பப்போ பரவச கண்ணீர் அவர் கண்ணுல இருந்து வழிஞ்சு ஓடுச்சு. அதனால அவர் உயிரோட இருக்கிறாரு, ஆனா உயிரோட இருக்கிறாரு, ஆனா முற்றிலும் அசைவில்லாமையும் இருக்கிறாருன்னு பார்த்தாங்க. இந்த 3 செயல்முறைகள் உங்களை பொருள் உடலோட கட்டி போடுது. இந்த பொருள் உடலோட நீங்க கட்டப்பட்டிருந்தா காலத்தோட சுழற்சிக்கும் நீங்க கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷத்தோட கடைசியில நாம கால பைரவர் கோயில பிரதிஷ்டை செய்வோம். இது which will make this a full-fledged. இந்த இடத்தை முழுமையான ஒரு க்ஷேத்திரமா மாத்தும். ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா Just by being there. சும்மா அங்க இருக்கிறது மூலமாவே நீங்க மெதுவா கரைஞ்சு போகக்கூடிய ஒரு இடம். தன்னிலை மாற்றம் அப்படின்றது சும்மா அந்த சக்தியில இருக்கிறது மூலமாவே நடக்கும். Spending. இந்த ஒரு அம்சம் மட்டும்தான் நிறைவடையாம இருந்துச்சு, அது இந்த வருஷத்துல நிறைவடையும். அதனால When these 7 sages இந்த 7 ரிஷிகள் இதை கவனிச்ச போது, அதாவது ஆதியோகிக்கு உணவுக்கான தேவையில்லை, தூக்கத்துக்கான தேவையில்லை, உடல் தேவைகளுக்கு எங்கேயும் போக தேவையில்லை, உடலோட கட்டாயங்கள் எல்லாமே காணாம போயிருந்துச்சு அப்படின்னா அவர் பைரவரா அங்க உட்கார்ந்துருந்தாரு, கால பைரவரா உட்கார்ந்துருந்தாரு. ஏன்னா அவர் காலத்தை கடந்திருந்தாரு. பொருள் தன்மையை நீங்க கடக்கும் போது காலத்தையும் கடந்து போகிறீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, காலம் பத்தின உங்களோட உணர்வு அல்லது உங்களோட அனுபவம் அப்படின்றது பெரும்பாலும் சுழற்சியான அசைவுகளால நடக்குது. இந்த பூமி சுழலுது, ஒரு முறை சுழன்றா அது நாம ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் ஒரு தடவை சுத்தி வந்தா ஒரு மாசம்னு சொல்றோம். இந்த பூமி சூரியனை சுத்தி வந்தா ஒரு தடவை சுத்தி வந்தா ஒரு வருஷம்னு சொல்றோம். இப்படிதான் காலத்தை நாம உணர்றோம். going in circles, if everything எதுவுமே சுழற்சியா நடக்காம எல்லாம் நேர்கோட்டுல போயிருந்துச்சுன்னா காலத்தை கணக்கிடக்கூடிய of the planet, உணர்வே உங்களுக்கு இருக்காது. இந்த பூமியோட சுழற்சி, சந்திரனோட சுழற்சி, நம்ம உடல்களுடைய சுழற்சி, this is what is இதுதான் நமக்கு காலத்தை இப்போ காட்டுது. இப்போ தூக்கம் வருதுன்னா telling time. அது காலத்தை காட்டுதா? Today are we going to transcend time? இன்னைக்கு நாம இந்த ஒரு இரவுக்காவது காலத்தை கடந்து போவோமா? The nature of time is காலத்துடைய தன்மை உங்க அனுபவத்துல சுழற்சியான தன்மையா இருக்குது. காலத்துடைய அனுபவம் உங்களுக்கு சுழற்சியானதா இருக்குது. பொருள் தன்மையா இருக்கிற எல்லாமே சுழற்சியா நடக்குது. ஒரு அணுவுல இருந்து இந்த அண்டத்து வர எல்லாமே சுழற்சியா நடக்குது. when you're caught up in these cycles இந்த or when you're ruled கால சுழற்சியோட சக்கரத்துல நீங்க சிக்கி இருக்கும்போது அல்லது இந்த சுழற்சிகள் உங்களை ஆளும் போது நீங்க சம்சாரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம். சம்சாரம்னா குடும்பம் இல்லை. தமிழ்ல பெரும்பாலானவங்க சம்சாரம் அப்படின்னா மனைவியை நினைக்கிறாங்க. இல்ல, சம்சாரம் அப்படின்னா மனைவி இல்லை, சம்சாரம் அப்படின்னா சுழற்சி. நீங்க காலத்தோட சுழற்சியில சிக்கி இருக்கிறீங்க. சம்சாரம் அப்படின்னா அதுதான் அர்த்தம். சந்நியாசம் அப்படின்னா உங்களை நீங்களே காலத்தோட சுழற்சியிலிருந்து விடுவிச்சிருக்கிறீங்க. காலத்தோட சுழற்சியிலிருந்து உங்களை எப்படி விடுவிக்கிறது? உடல்னால தான்
இப்படி இருக்குது. ஒரே ஒரு இரவு ஒரு வருஷத்துல விழிப்பா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள். Hey, come on. தூங்கிடுவீங்களா? Show me that you're alive. நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னு காட்டுங்க. So, to sit up one night, ஒரே ஒரு இரவு a lot of struggle for விழிச்சு உட்கார்ந்து இருக்கணும்னா நிறைய பேர் போராடுறாங்க. ஆனா if you do நீங்க enough sadhana, போதுமான சாதனை செஞ்சீங்கன்னா a little bit, கொஞ்சம் little bit of space கொஞ்சம் இடைவெளி உங்களுக்கும் உங்க உடலுக்கும் இடையில வந்துச்சுனாலும் that you gathered over a period of எங்க காலப்போக்கில் சேர்த்திருக்கிற இந்த உடலுக்கும் and yourself உங்களுக்கும் இடையில கொஞ்சம் இடைவெளி வந்தாலும் space, you will see நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா time or beating sleep or beating காலத்தை வெல்றதும் தூக்கத்தை வெல்றதும் பசிய வெல்றதும் ஒரு சவாலா இருக்காது. now. இப்போ If one is able to transcend ஒருத்தரால the physical nature, பொருள் தன்மையை கடந்து போக முடியும் அப்படின்னா ஒருத்தர் இயல்பாவே காலத்தையும் கடந்து போகிறாரு, கால பைரவரா ஆகிறாரு. ஆனா இந்த 7 பேரும் by his stillness, சிவனுடைய அசைவற்ற தன்மையை பார்த்து an unexplained sense of வாயடைச்சு போனாங்க. அவங்களுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பரவசம் அவரை பார்த்ததுலயே வந்துச்சு. இந்த ஆதியோகியை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த உணர்வு வருதா? they were totally mesmerized. அவங்க முற்றிலுமா இதை நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க. Learn everything that he knows. இந்த 20 ஆண்டுகள்ல அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கத்துக்க விரும்பினாங்க. அவரு 112 வழிகள்ல கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 112 வழின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. In terms of understanding புத்தி அளவுல, புரிதலுடைய அளவுல, அனுபவ அளவுல sustain that was a bit too much. அந்த ஒரு தன்மையை அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கிறது ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை 7ஆ பிரிச்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் 16 அம்சங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் இந்த 16 அம்சங்களை கற்று தேர்ந்தாங்க. Become genuinely shy. அவங்க உண்மையாவே பிரகாசமான மனிதர்களா மாறிட்டாங்க அப்படின்னு அவர் உணர்ந்த போது You go and share this நீங்க இதை போய் to the world. மீதி உலகத்துக்கு பகிர்ந்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. நீங்க கிளம்பணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. Did not know any other world other than அவங்களுக்கு ஆதியோகியை தவிர வேற உலகம் தெரியாது. yes, you must leave. நாங்க போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நீங்க போகணும், இதை உலகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. They were about to leave. அவங்க கிளம்ப போற சமயத்துல He said அவரு about Guru Dakshina. குரு தட்சிணை கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. You know these gurus. இந்த குருமார்கள் எல்லாம் இப்படிதான். They அவங்க அவரை பார்த்து குரு தட்சிணாவா, எங்ககிட்ட எதுவுமே இல்லையே, own anything other than the loincloth that we நாங்க அணிஞ்சிருக்கிற இந்த கோண துணியை தவிர எங்ககிட்ட எதுவுமே இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை, நாங்க எதை கொடுக்கறதுன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவர் அப்படியே உட்கார்ந்துருந்தார். இல்ல நீங்க போகிறதுக்கு முன்னாடி குரு தட்சிணை கொடுக்கணும்னு அவர் சொன்னாரு. So Agastya Muni அதனால அகஸ்திய முனிவர் and said, இத கவனிச்சு பார்த்து, thing that I have என்கிட்ட எனக்குள்ள இருக்கிற ஒரே விலை மதிப்பில்லாத விஷயம்னா நீங்க எனக்கு வழங்கின இந்த 16 வழிகள் தான். உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த பல வருஷ சாதனாவால கிடைச்ச இந்த ரத்தினங்களை உங்க காலடியில நான் சமர்ப்பிக்கிறேன். நான் வெறும் கையோட போகிறேன் அப்படின்னு சொன்னார். மற்ற எல்லாரும் six also did அந்த வழியில அதே மாதிரி மற்ற 6 பேரும் செஞ்சாங்க. sadhana பல ஆண்டுகள் சாதனால சம்பாரிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட திரும்பி போனாங்க. because they left with nothing. அவங்க வெறும் கையோட போனதுனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்ப 112 வழிகளும் இருந்துச்சு. And this spine of knowledge, இந்த ஞானத்துடைய பொக்கிஷம், methods and technologies of inner well-being, they tick. உள்நலனுக்கான இந்த தொழில்நுட்பம் One of them went to Central Asia. உலகத்துடைய பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. ஒருத்தர் மத்திய ஆசியாவுக்கு போனாங்க, இன்னொருத்தர் வட ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, இன்னொருத்தங்க தென் அமெரிக்காவுக்கு போனாங்க, இன்னொருத்தங்க தென்கிழக்கு ஆசியாவுக்கு போனாங்க, ஒருத்தர் அவரோடயே இருந்தாங்க. அகஸ்திய முனிவர் Southern India. தென்னிந்தியாவுக்கு வந்தாரு. Him as the father of Southern mysticism. அவரை நாம Everything that we know here. தென்னிந்திய ஆன்மீகத்துக்கு தந்தையா பார்க்குறோம். நாம் இங்கே வழங்குற எல்லாமே அவர் வழங்கினதுடைய ஒரு சின்ன அம்சம்தான். அவர் இங்கே ஒரு பெரிய அரண்மனையே கட்டி எழுப்பினாரு.
விந்திய மலைத்தொடருக்கு தெற்கே இருக்கிற ஒவ்வொரு மனித வசிப்பிடத்துலையும் ஒரு இடம் விடாம ஆன்மீக செயல்முறையை அவர் கொண்டு சேர்த்தாரு. ஆன்மீக செயல்முறை அப்படின்னா வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து பின்வாங்குற ஒரு செயல்முறையா இல்லாம வாழ்க்கை முறையோட ஒவ்வொரு அம்சத்துலையும் ஆன்மீக செயல்முறை இருக்கிற மாதிரி அவர் செஞ்சார். இப்படிதான் அவர் ஆன்மீகத்தை வழங்கினாரு. இன்னைக்கு கூட தென்னிந்தியாவில், குறிப்பா நாட்டுடைய இந்த பகுதியில் மக்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தா அவங்க எப்படி உட்காடுறாங்க, எப்படி நிற்கிறாங்க, எப்படி ஏதோ ஒன்று வாங்கிக்கிறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, இது எல்லாத்தையும் முறைப்படி செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட விதமாக குறிப்பிட்ட முத்ரா வச்சு செய்வாங்க. இப்போ கூட தமிழ்நாடு, ஆந்திராவுடைய ஒதுக்குப்புறமான கிராமங்களில் கூட இதை தெரியாமையே அவங்க செஞ்சு வர்றாங்க. இது ரொம்பவே செதஞ்சிருக்குது, ஆனாலும் இது இருக்குது. இந்த யோக அறிவியல் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கும்போது இது தர்மமாக மாறுச்சு. கொஞ்சம் நீர்த்து போச்சு, சிதிலம் அடைஞ்சு போச்சு, ஆனாலும் வேலை செய்யுது. ஏன்னா கடந்த சில தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் எவ்வளோ கஷ்டங்களை நாட்டுடைய இந்த பகுதியில் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏழ்மை, நோய், மரணம், ஆக்கிரமிக்கிற சக்திகள்லேருந்து கிடைச்ச தண்டனைகள், சொல்ல முடியாத கொடுமைகள் எல்லாத்துக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. இந்த எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டாங்க. அதையும் தாண்டி ஸ்திரமாக உறுதியாக இருந்தாங்க. இது எதனாலன்னா தினசரி வாழ்க்கையோட அங்கமாகவே ஆன்மீக செயல்முறை இருந்துச்சு. ஆனால் தலைமுறையாக போகும்போது ரொம்பவே இது சிதைவுற்று போச்சு. மறுபடியும் நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது. ஆன்மீக செயல்முறை அப்படின்றது மலை மேல இருந்தும், குகைகள்ல இருந்தும், ஆசிரமங்கள்ல இருந்தும் கீழே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழையிற மாதிரி பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. நான் என்ன உறுதி செய்ய விரும்புகிறேன்னா, ஆன்மீக செயல்முறை அப்படின்றது குருமார்களோட கையிலையோ, ஏதோ சில அமைப்புகளுடைய கையிலையோ, எந்த ஒரு அதிகாரத்தோட கையிலையோ மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம அம்மா நமக்கு எப்படி பல் தேய்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஆன்மீக செயல்முறை அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கணும். அப்பதான் உண்மையாவே நீங்க இதனால பலனடையக்கூடிய ஒரு நாட்டையும் உலகத்தையும் உருவாக்குவீங்க. இல்லைன்னா சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயமா இது இருக்கும். துரதிருஷ்டவசமா கடந்த 600 to 800 ஆண்டுகள்ல இது இப்படிதான் இருந்திருக்குது. நாம சந்திச்சிருக்கிற பல சூழ்நிலைகளால, ஆக்கிரமிப்புகள், படையெடுப்புகள், வேற பல விதமான கொடுமைகளால இது இந்த மாதிரி இருந்திருக்குது. இது எதனால முக்கியம்? இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி நாம எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறோம்னா, நீங்க இப்ப பார்க்குற மக்கள் தலைமுறையும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி, அதாவது உங்க பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எதையும் நம்ப தயாரா இல்லை. ஏதோ ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டதை நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. உங்களுக்கு இருக்கிற தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் நீங்க சொல்ற காரணத்தினால எடுத்துக்க அவங்க தயாரா இல்லை. கடவுள் சொன்னாருன்னு சொன்னாலும் அதனால என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இது கெட்டது இல்லை, இது நல்ல காலம். மனிதர்கள் கேள்வி கேட்க துணிகிற காலம் நல்ல காலம்தான். மனிதர்கள் கேள்வி கேட்க முடியாம இருக்கிற காலம் மோசமான காலம். இது எந்த மாதிரி பூமின்னா, தெய்வீகத்தோட அவதாரங்களா கருதப்படுறவங்க வந்த போது கூட அவங்க கட்டளைகளை கொடுக்க முடியல. அவங்களுக்கு கேள்விகள் மேல கேள்விகள் வந்து சேர்ந்துச்சு. இத பாருங்க, ஆதியோகி ரொம்ப விரிவா பேசுறதுக்கு எப்ப முடிவு செஞ்சார்னா, தனக்கு ரொம்ப பிரியமான தன்னோட மனைவி கிட்ட பேசணும்னு முடிவு பேசினப்போ ஆயிரக்கணக்கான கேள்விகளை மனைவி கேட்டாங்க. கிருஷ்ணர் அவ்வளோ அற்புதமான ஒருத்தர். அவர் ஒரே ஒருத்தருக்கு தான் அவரோட போதனைகளை கொடுத்தாரு. அவரும் ஆயிரக்கணக்கான கேள்வி கணைகளை தொடுத்தாரு. இதுதான் இந்த நாகரிகத்துடைய தன்மை.
ஏன்னா இது தேடுதல் நிறைஞ்சவங்களுடைய பூமி. This is the land இது நம்பிக்கை இருக்கிறவங்களோட பூமி இல்லை, இது தேடுறவங்களுடைய பூமி. இங்க நாம உண்மையை நாமளே உணர விரும்புகிறோம். that is said in the books. புத்தகத்திலேயோ வேற யாரோ சொல்ற உண்மையை நாம நம்ப தயாரா இல்லை. ரொம்பவே அதை மதிச்சு வணங்குறோம். ஆனா அந்த உண்மையை நாமளே உணரணும் அப்படின்னு விரும்புகிறோம். It's important to understand இதை புரிஞ்சுக்கிறது முக்கியம். the civilization இது எந்த மாதிரி நாகரிகம் அப்படின்னா, is not the truth. அதிகாரம்ன்றது இங்க உண்மை இல்லை, உண்மைதான் இங்க ஒரே அதிகாரம். This is the way forward. But இதுதான் மனித குலம் முன்னோக்கி போகிறதுக்கான வழி. truth is the only, இங்க உண்மைதான் ஒரே அதிகாரம். not the truth. அதிகாரம் உண்மை இல்லை. Holy book. It's ஏதோ ஒரு புனித நூல்ல சொல்லப்படுறதுனால அது நம்ம உண்மைன்னு எடுத்துக்க மாட்டோம். claims to be an agent of God. கடவுளோட பிரதிநிதின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் சொல்ற ஒரே காரணத்தினால அது நமக்கு உண்மையா மாறிடாது. All the shouting. No, the audio went off. I kept them going, all right? ஆடியோ போயிருச்சு. நான் கொஞ்ச நேரம் கத்திட்டே இருந்ததுனால கொஞ்சம் இருமல் வருது. So many people. Why do we need a microphone? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எதுக்காக மைக் வேணும் நமக்கு? Yourself and make it happen. நீங்களே சாண்ட் பண்ணி ஏதோ ஒன்று செய்ய முடியணும். This civilization, இந்த நாகரிகம், Bharat, பாரதம் அப்படின்னு நாம சொல்ற இந்த ஒரு நாகரிகம், சனாதனம் அப்படின்னு சொல்ற vital. இந்த ஒரு நாகரிகம் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஹிந்துவா இருக்கிறதுனாலன்னு இல்லை, இது பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் முக்கியமானது. ஏன்னா இது ஒரு தத்துவம் இல்லை, இது ஒரு சித்தாந்தம் இல்லை, இது யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. This is gleaned இது with profound observation, ஆழமா வாழ்க்கைய பார்த்து physical எடுக்கப்பட்டிருக்குது. பொருள் வாழ்க்கையும் சரி, of creation. படைப்புடைய ஆன்மீக அம்சத்தையும் சரி ஆழமா பார்த்து We have come to this understanding that this is how life எடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள உயிர் இப்படிதான் வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சு உருவாக்கி இருக்கிறது. works. That's the same way it works. எனக்குள்ள எது எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் அது உங்களுக்கும் வேலை செய்யும். உங்க மனசு வேற விதமா வேலை செய்யலாம், ஆனா உங்க உயிர் It works within me. எனக்குள்ள எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் உங்க உயிரும் வேலை செய்யுது. இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பொருந்தும், ஒவ்வொரு விலங்குக்கும், ஒவ்வொரு பறவைக்கும் பொருந்தும், And worm ஒவ்வொரு பூச்சிக்கும் புழுவுக்கும் பொருந்தும். இப்படிதான் உயிர் வேலை செய்யுது, இயங்குது. சனாதன தர்மம் அப்படின்றது அதை பத்தினது. governs life process. உயிர் செயல்முறையை எது ஆளுதோ அதை பத்தினது. இது இன்றியமையாதது. இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, Identify as Hindu. இந்துக்களா தங்களை சொல்லிக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் இது முக்கியமானது. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இது முக்கியமானது. Always be relevant. இது எப்போதுமே அர்த்தமுள்ளதா இருக்கும். And all life on this planet. இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் இது அர்த்தமுள்ளதா இருக்கும், முக்கியமானதா இருக்கும். இதனுடைய அங்கமா பல விஷயங்கள் வழங்கப்படுது. Take a baby step. நீங்க ஒரு சின்ன படி எடுக்க விரும்பினா, If you want to take a baby எவ்வளோ பேர் சின்ன ஒரு படி எடுக்க விரும்புறீங்க? step. சின்ன படி. என்ன இது? It's a full grown up human being. நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா இல்லை முழுசா வளர்ந்த பெரியவங்களா? If you are a baby, you can take. நீங்க சின்ன குழந்தையா இருந்தா When you're a குழந்தைய போல சின்ன படி எடுக்கலாம். நீங்க முழுசா வளர்ந்த பெரியவங்க அப்படின்னா பெரிய படி எடுக்கணும். last year we launched ஏன்னா போன வருஷம் இதை நாம துவங்கி வச்சோம், மிரக்கிள் ஆஃப் மைண்ட். baby steps. சின்ன படி எடுக்க விரும்புறவங்களுக்கு மிரக்கிள் ஆஃப் மைண்ட். இது குழந்தைங்களுக்கானது இல்லை, For them. வளர்ந்த பிறகும் குழந்தைங்கள போல நடந்துக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன படி. சில மில்லியன் மக்கள் இதை பயன்படுத்தி வராங்க. 200 எவ்வளோ பேர்னு எனக்கு தெரியல. and territories have downloaded. 238 நாடுகளில் இந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க. 22 million 21லேருந்து 22 மில்லியன் Don't clap your hands. முறை தியானம் செஞ்சுருக்கிறாங்க. கை தட்டாதீங்க. 8.4 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க சின்ன சின்ன படிகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த வருஷம் நாம் இன்னர் இன்ஜினியரிங் அல்லது ஈஷா யோகா ஆன்லைன் வகுப்பை இலவசமாக வழங்குகிறோம். அப்போ நீங்கள் பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும், பெரிய படி எடுக்கணும். இல்லை சத்குரு எனக்கு பணம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இதை இலவசமாக வழங்குகிறோம். இப்போவே இதை செய்யுங்க. 3 நாளில் நீங்கள் பதிவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நிகழ செய்யணும். இது உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுது. ஏன்னா நம்ம நோக்கம் என்னன்னா
ஞானம் அப்படின்றது மக்களுக்குள்ள வாழணும். ஞானம் அப்படின்னா இது புத்தகத்தில் எங்கேயோ இருக்கக்கூடாது, யாரோ ஒருத்தங்க தலைக்குள்ள இருக்கக்கூடாது. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாழணும், அதிர்ந்து இருக்கணும். இதுதான் ஆன்மீக ஞானத்துடைய நோக்கம். இதை நாம் இந்த வருஷம் நிகழச் செய்யணும். அதாவது ஆன்மீகம் அப்படின்றது உலகத்தில் ஒரு ஓரமாக நடக்கிற நிகழ்வாக இருக்கக்கூடாது. உயிர் மூச்சு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் உயிர் செயல்முறையை பற்றி தெரியணும். இது எப்படி நடக்குது, அதை பற்றி அவங்க என்ன செய்ய முடியும், ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதை எப்படி நடத்திக்கணும்னு அவங்களுக்கு தெரியணும். முழுமையான வாழ்க்கை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க சும்மா சாப்பிட்றது, தூங்கிறது, இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு நாள் இறக்கறதுல இல்லை. அதில் தப்பு எதுவும் இல்லை, எல்லாரும் அதை ஓரளவுக்கு செய்யணும். ஆனால் நீங்கள் ஒரு மனிதராக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிழைப்பு சார்ந்த செயல்முறைகளுக்குள்ளேயே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டா, அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்கிறது, ஒரு நாள் இறந்து போகிறதுன்னு மட்டுமே வாழ்ந்துட்டா நீங்கள் நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து போவீங்க. என்னுடைய ஆசையும் இதுதான். இந்த தலைமுறையில் எந்த ஒரு மனிதரும் நிறைவை உணராமல் போகக்கூடாது. தூங்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், யாருமே மனிதராக வந்திருக்கிறதுடைய நிறைவை உணராமல் போகக்கூடாது. இதுக்கு எந்த ஒரு விசேஷமான திறமையும் தேவையில்லை, முந்தைய ஜென்மத்தில் எதுவும் செஞ்சிருக்க தேவையில்லை, உங்களுக்கு கூடுதலாக எந்த கொம்பும் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் உயிருள்ள ஒரு மனிதராக இருந்தால் உங்களுக்கு இது சாத்தியம்தான். இதுக்கு கொஞ்சம் அந்த நோக்கத்தில் நம்மளை திசை மாற்றிக்கணும், உள்முகமாக திரும்புறது தான் இதுக்கான ஒரே வழி. இதனுடைய ஒரு அங்கமாக பல விஷயங்கள் செய்யப்படுது. ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம் யோகேஸ்வர மகா அபிஷேகம் செய்வோம். இதில் என் கூட இருக்கிறீங்களா? அபிஷேகம் அப்படின்னா அடிப்படையா இது லிங்கத்தை சில பொருட்களை பயன்படுத்தி ஈரமாக்குறது. ஏன்னா அது ஈரமாக இருக்கும்போது அதை உணரக்கூடிய உங்களோட திறன் மேம்படுது. மேலே மேகங்கள் எதுவும் இல்லை, என்ன பண்ணுறது? உங்கள் எல்லார் மேலேயும் மழை பொழிய வைக்க முடியும்னா, உங்கள் மேலே தண்ணீர் தெளிக்க முடியும்னா, நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் திறந்த நிலையில் இருப்பீங்க. உங்கள் உடலும் ஈரமாக இருந்தால் இன்னும் திறந்த நிலையில் இருப்பீங்க. ஏன்னா கோயிலுக்கு போகும்போது எப்போதும் முதல்ல குண்டத்தில் மூழ்கி எழுந்து அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போவீங்க. லிங்கமும் எப்போதும் ஈரமாக இருக்குது. நீங்கள் தியான லிங்கத்தை பார்த்துருப்பீங்க, எப்போதும் அது மேலே தண்ணீர் சொட்ட சொட்டா விழுகுது. இன்னைக்கு நாம் இங்கே மகா அபிஷேகம் செய்வோம். தயவு செஞ்சு இதில் கலந்துக்கோங்க. இந்த உச்சாடனம் நீங்கள் தான் செய்யணும், நான் செய்ய மாட்டேன். சரியா? நான் ஏற்கனவே ரொம்ப கத்திட்டேன், என்னோட குரல் போச்சு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முழிச்சிருக்காங்களான்னு பாருங்க. கொஞ்சம் இப்படி இடிச்சு முழிச்சிருக்காங்களான்னு பாருங்க. அவங்க விழிச்சிருக்கணும். தென்னிந்தியாவில் இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது. தென்னிந்தியாவில் இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. பெரும்பாலான வீடுகளில் ஓடுகள் தான் பதிக்கப்பட்டிருந்துச்சு. ஓட்டு வீடா ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ இளைஞர்கள் எல்லாரும், குழந்தைகள் எல்லாரும் கற்கள் எடுத்து எல்லாருடைய வீட்டு கூரை மேலே, ஓடு மேலே போடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க தூங்கி போயிட்டா மகாசிவராத்திரி இரவில் அவங்க முழிச்சுக்கணும். அதுதான் நோக்கம். அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் முழிச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுல நிறையா பலன்கள் இருக்குது. ரெண்டு பக்கமும் இப்படி கொஞ்சம் முழிச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. பண்ணுறீங்களா? சாதன பாதா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சம்ஸ்கிருதி குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க? ஈஷா ஹோம் ஸ்கூல். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்றீங்க?
we will நாம் do the Mahabhishekam. இப்போ மகா அபிஷேகத்தை செய்வோம். Be there, and the guests who are here also, please. இங்கே இருக்கிற விருந்தினர்களும் அங்கே இருக்க வேண்டியவங்களும் அங்கே வரலாம்.